வணக்கம் ராதியா. தாவேகா முக்கிய நிர்வாகியுடன் விஜய் ஆலோசனை மேற்கொள்வதற்காக நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து பணியூர் அலுவலகத்துக்கு தற்போது வந்துள்ளார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற முடிந்த நிலையில் அதன் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி வெளியானது. வாக்கு எண்ணிக்கையில் 107 இடங்களில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இந்த நிலையில் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் என்பதால் மற்ற கட்சிகளிடம் கூட்டணி குறித்து கடந்த 2 நாட்களாக தமிழக வெற்றி கழகம் பேசி வருவதாக தகவல் வெளியானது. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே போன்ற கட்சிகளிடம் பேசி வரும் நிலையில் அதிமுகவிடமும் பேசி வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மற்றும் இன்று மாலை கவர்னர் விஜய் சந்திப்பதாக ஒரு தகவல் உள்ள நிலையில் இதற்கிடையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் முக்கிய நிறுவன அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். இக்கூட்டத்திற்கு விஜய் வருவதற்கு முன்பாக அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான பொதுச் செயலர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் போன்ற பலர் பனையூர் அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். அதே போல் வெற்றி பெற்ற எம்எல்ஏகளும் மாமல்லபுரத்தில் தனியார் விடுதியில் தங்கியிருந்தவர்களும் தற்போது பனையூர் அலுவலகத்தில் வந்துள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது விஜய் தலைமையில் துவங்கியுள்ளது. இதற்கிடையில் காங்கிரஸ் உடைய முக்கிய நிர்வாகிகளும் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தர உள்ளனர். இதனால் பனையூர் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. தற்போது பனையூர் அலுவலகத்தில் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது துவங்கியுள்ளது.